Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6 Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6 Access 2013 Design View. We will see the topic selecting and removing the primary key. Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6 Access 2013 Design View. We will see the topic setting and removing the primary key. So normally நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு access table each and every ஃபீல்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா primary keys அசைன் பண்ண முடியும். ஸோ இந்த primary keys என்ன பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. ஒரு நீங்கள் என்டர் பண்ணுற அந்த ரெக்கார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒன் மோர் டைம் டூப்ளிகேஷன்ஸ் வரக்கூடாது. தட் மீன்ஸ் ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. அந்த பர்பஸ்க்காக தான் primary keys-ஐ செட் பண்ணுறது. ஸோ அட் த சேம் டைம் ஒன் ஆர் மோர் primary keys-ஐ நீங்கள் செட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த primary keys-ஐ எப்படி செட் பண்ணுறது அண்ட் தென் செட் பண்ணியிருக்கிற primary keys-ஐ how to remove that. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன் ஃபர்ஸ்ட் ஒன், த primary key field contains unique data for each record. ஸோ இந்த primary key என்ன கண்டெயின் பண்ணுது அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ணுற ரெக்கார்ட் வந்து தட் மீன்ஸ் டேட்டா யூனிக் டேட்டாவாக இருக்கணும். தனித்தனியான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கணும். ஒன் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிப்பீட்டேஷன்ஸ் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்பீட்டேஷன் இல்லாத ஒரு டேட்டாஸ் தான் என்னென்னா primary keys-உடைய யூசேஜ். ஸோ த particular data don't again to enter your record information. One more time அந்த record informationsல நீங்கள் primary keys-ஐ நீங்கள் செட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த ஒன் மோர் டைம் அந்த டேட்டாஸை என்டர் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸை அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? தென் எவ்ரி டேபிள் நீட்ஸ் எ primary key to identify records uniquely. சரி, நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நீங்கள் primary keys-ஐ நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டேபிள்ஸையும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு primary keys அசைனாக இருக்கும். ஸோ என்ன பர்பஸ்க்காகனா ஒரு ரெக்கார்டை நீங்கள் யூனிக்யூவாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜுவல் ஐடி, ஐட்டம் கோட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டிஜுவல் நம்பர்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி நம்பர்ஸ் அனதர் ஒன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரிப்பீட்டேஷன்ஸ் வராது. ஸோ அட்மிஷன் நம்பர் வந்து காமனாக வராது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் ஆஃப் ஐடென்டிஃபை த யூனிக்யூ ரெக்கார்ட். ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டாக நீங்கள் யூனிக்யூவாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேபிள்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் primary keys ஒரு ஃபீல்டுக்கு இன்சைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் access sort table data by the primary key field. ஸோ நீங்கள் அக்சஸில் ஒரு டேட்டாஸை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணணும். தட் மீன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த primary key பேசிஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஃபீல்டை டேட்டாஸை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். என்ன மாதிரி ஆர்டர் பேசிஸ்னால் ஷார்ட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் பேசிஸில் உங்களுக்கான ஐடி நம்பர் அசைன் ஆகுது. அட்மிஷன் நம்பர் இருக்குன்னா ஸ்டார்டிங் லெட்டர்ஸ்லேருந்து எண்ட் லெட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? கண்டினியூஸ். ஸோ இந்த மாதிரி செலக்டட் ஃபீல்டு லொக்கேஷன்ஸை
நீங்கள் ப்ரைமரி கீஸாக செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டு லொக்கேஷன்ஸை நீங்கள் சார்ட்டிங் ஆர்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் ஆர் A to Z இந்த காம்பினேஷன் பேசிஸில். ஓகேங்களா? தென் access does not add an ID field automatically to new table in the design view. ஸோ நீங்கள் டிசைன் வியூவில் ஓப்பன் பண்ணுறீங்க, டேட்டாபேஸஸ் அக்சஸை டிசைன் வியூவில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கான ஃபஸ்ட்டு ஒன் ஃபீல்டு ஐடி ஃபீல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகாது. பட் டேட்டா ஷீட் வியூவை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கான ஐடி ஃபீல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். அண்ட் தென் டேட்டா டைப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். ஓகேங்களா? தென் there are two way of setting the primary key in Access 2013 table. So Access 2013 table இங்க primary keys செட் பண்றதுக்கான பாசிபிள்ஸ் வே வந்து பார்த்தீங்கன்னா 2 பாசிபிள்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. In this option, first one is the setting the primary key. The first method also discussed in the last section is as follows. ஸோ நம்ம லாஸ்ட் செக்ஷன்ஸ்லேயே இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் ப்ரைமரி கீஸை செட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு மெத்தடை நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் திஸ் ஃபர்ஸ்ட் we will discuss that once again. Select the field to be as the primary key. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைமரி கீயை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய எந்த ஃபீல்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? தென் கிளிக் ப்ரைமரி கீ இன் த டூல்ஸ் குரூப் அண்ட் த டிசைன் டேப். ஸோ டிசைன் டேப்பில் இருக்கிற டூல்ஸ் குரூப்பில் உங்களுக்கு ப்ரைமரி கீக்கான ஐக்கான் விசிபிள் இருக்கும். அந்த ஐக்கான் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க என்ன ஆகுனா ப்ரைமரி கீ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபீல்டுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட். வி ஆல்ரெடி டிஸ்கஸ் திஸ். தென் ஆல்டர்னேட்டிவ்லி ரைட் கிளிக் த ஃபீல்ட் செலக்டர் ஆஃப் த காலம் தட் வில் பி த ப்ரைமரி கீ. ஸோ ஃபார் செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃபீல்டு ஆப்ஷன்ஸ் செலக்டட் ஃபீல்டு ஏரியாவை ஃபீல்டு செலக்டர் பட்டன்ஸ்க்கான ரைட் கிளிக் ஆப்ஷன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது தட் மீன்ஸ் ரைட் கிளிக் ஆன் த ஃபீல்டு செலக்டர். ஃபீல்டு செலக்டர் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த காலம் வில் பி அப்பியர் த ப்ரைமரி கீ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸாக அப்பியர் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ப்ரைமரி கீஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் செகண்ட் மெத்தடில் உங்களுக்கான ப்ரைமரி கீஸை நீங்கள் செட் பண்ண முடியும். செலக்ட் ப்ரைமரி கீ ஃப்ரம் த கான்டெக்ஸ்ட் மெனு. ஸோ நீங்கள் இந்த கான்டெக்ட் மெனு ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸே ப்ரைமரி கீஸ் அசைன் ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ப்ரைமரி கீஸை நீங்கள் சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த செகண்ட் ஒன் மெத்தடாக ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாக ப்ரைமரி கீஸை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ 2 பாசிபிள் மெத்தடில் ப்ரைமரி கீஸை செலக்டட் ஃபீல்டு ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் டேபுக்கு கீழே இருக்க டூல்ஸ் குரூப்பில் இருக்கிற ப்ரைமரி கீ அப்படின்ற ஆப்ஷன். தென் செகண்ட் ஒன் ஆப்ஷன் ரைட் கிளிக் ஆன் த மவுஸ் பட்டன். ஸோ செலக்ட் அ ஃபீல்ட் லொகேஷன் அண்ட் தென் ஃபீல்டு செலக்டர் ஆப்ஷன்ஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான கான்டெக்ட் மெனு அப்பியர் ஆகும். அந்த கான்டெக்ட் மெனுவில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸே என்னென்னா ப்ரைமரி கீ. ஸோ இந்த ப்ரைமரி கீஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் after you have set the primary key, a key icon will appear in the gray selector area to the left of the field name. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃபீல்டு நேம் ஏரியாவில் நீங்கள் ஒரு ப்ரைமரி கீஸ்ன்னு செட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிரே செலக்டர் ஏரியாவில் ஒரு கீ ஐக்கான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த கீ ஐக்கான் தான் என்னென்னா ப்ரைமரி கீ. ஓகேங்களா? தென் டு செலக்ட் a primary key with multiple field, hold down the control key and click the field selector for each field. So at the same time இண்டிவிஜுவலாக ஒரே ஒரு ஃபீல்டுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரைமரி கீஸை செட் பண்ணோம் அப்படின்றது இல்லை. செட் த ஒன் ஆர் மோர் ஃபீல்ட். ஸோ ஒன் ஆர் மோர் ஃபீல்டுக்கு நீங்கள் ப்ரைமரி கீஸை செட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் கீஸை லாங் ப்ரெஸ் பண்ணி தட் மீன்ஸ் ஹோல்ட் டவுன் த கண்ட்ரோல் கீ அண்ட் செலக்ட் த ஃபீல்டு செலக்டர் பாக்ஸ். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டு செலக்டர் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ப்ரைமரி கீஸ் அசைன் ஆகும். ஃபைனலி நீங்கள் அந்த மவுஸ் பட்டன்ஸ் ஆப்ஷன்ஸை கண்ட்ரோல் கீ ஆப்ஷன்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஃபீல்டு லொக்கேஷன்ஸில் என்ன ஆகுனா ப்ரைமரி கீஸ் அசைன் ஆகும். When you save that table without creating a primary key, Access automatically create a primary key field name ID of auto number data type. So for example, நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டுக்குமே ப்ரைமரி கீஸை செட் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு நேமை என்ன பண்ணிக்கணும், தட் மீன்ஸ் ஸோ கிரியேட் த ஐடி அப்படின்ற ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடி ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ நம்பர்ன்ற டேட்டா டைப்பை செட் பண்ணிவிட்டு அந்த ஐடின்ற ஃபீல்டுக்கு
ஆட்டோமேட்டிக்காக ப்ரைமரி கீஸாக ஜென்ரேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தேவைப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைமரி கீ இட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டேபிள் மஸ்ட் ஹேவிங் ஒன் ப்ரைமரி கீ. ஸோ ஒவ்வொரு டேபிள்ஸும் கண்டிப்பாக ப்ரைமரி கீஸ் வந்து அவைலபிளில் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இல்லாத சுச்சுவேஷன்ஸில் ப்ரைமரி கீஸை நீங்கள் செட் பண்ணாத சுச்சுவேஷன்ஸில் ஐடி ஃபீல்டு நேமுக்கு இந்த ஆட்டோ நம்பர் டேட்டா டைப்பை செட் பண்ணிக்கிட்டு இந்த ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ப்ரைமரி கீஸை செட் பண்ணிக்கும். ஓகேங்களா? தென் adding the primary key option. Now see the option in this primary keys பார்த்தீங்கன்னா ஸோ ஹோம் டேப் ஆப்ஷன்ஸு உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஷோ ஆகும். ஸோ இந்த ஐட்டம் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள்ஸ் நான் மேக் பண்ணுறேன். அந்த ஐட்டம் டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு நேம், டேட்டா டைப்ஸ் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஃபீல்டு நேம் பார்த்தீங்கன்னா ஐடி, ஆட்டோ நம்பர் அண்ட் ப்ராடக்ட். ஸோ நான் ஐடின்ற ஒரு ஃபீல்டு நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐட்டம் நேம், ஐட்டம் ப்ரைஸ், ஐட்டம் குவான்டிட்டின்ற ஃபீல்டு நேமை நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், டேட்டா டைப் அசைன் பண்ணியிருக்கேன் அட் த சேம் டைம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஃபீல்டு நேமுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த டேபிள்ஸ்க்கு ஒரு ப்ரைமரி கீஸை நான் அசைன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த ஐடின்ற ஃபீல்டுக்கு எந்த ஒரு ப்ரைமரி கீயும் இது வரைக்கும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைமரி கீஸை செட் பண்ணணும் அப்படின்னா கோ டு கிளிக் த செலக்டர் ஃபீல்டு செலக்டர் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபீல்டு செலக்டர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ மவுஸ் பாயிண்டர் அந்த ஃபீல்டு செலக்டர் பாக்ஸஸில் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டு உங்களுக்கு செலக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் ஐடி ஃபீல்டு செலக்ட் ஆகுது. ஆஃப்டர் தட் யூ கேன் கோ டு கிளிக் டிசைன் டேப். ஸோ டிசைன் டேப்புக்கு அண்டரில் இருக்கிற டூல்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணுங்கள். அந்த டூல்ஸ் குரூப்பில் இருக்கிற ப்ரைமரி கீ ஆப்ஷன், டூல்ஸ் குரூப்பில் இருக்கிற ப்ரைமரி கீ என்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணது என்ன ஆகுதுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு கீஸ், தட் மீன்ஸ் ஒரு ப்ரைமரி கீ செட் ஆகிருக்கு. நவ் யூ சி த இமேஜ். ஸோ இந்த ப்ரைமரி கீ செட் பண்ண ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஐடென்டிஃபிகேஷன் கீ ஐக்கான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம், ஐட்டம் ப்ரைஸ், குவான்டிட்டி, ஐட்டம் குவான்டிட்டி இந்த ஃபீல்டு ஏரியாவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரைமரி கீஸை செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த ப்ரைமரி கீஸை நீங்கள் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் கோ டு செலக்ட் திஸ் ஸ்பெசிஃபைட் ஃபீல்டு. ஸோ எந்த ஃபீல்டு நீங்கள் ப்ரைமரி கீஸாக செட் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஆகுனா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க அந்த ஆப்ஷன்ஸ்க்கு ப்ரைமரி கீ செட் ஆகும். தட் மீன்ஸ் அந்த டைமில் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தென் அகைன் கோ டு கிளிக் ப்ரைமரி கீ ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் குவான்டிட்டிக்கு நான் ப்ரைமரி கீ செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரைமரி கீ செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கண்ட்ரோல் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ப்ரைமரி கீ ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் மோர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இந்த ப்ரைமரி கீஸ் ஆப்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரைமரி கீ ஆப்ஷன்ஸை நான் ரிலீஸ் பண்ணுறது தட் மீன்ஸ் டெலீட் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அகைன் அந்த ப்ரைமரி கீ ஆப்ஷன்ஸை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு செட் பண்ணணும். ஓகேங்களா? தென் அனதர் ஒன் மெத்தடில் நீங்கள் ப்ரைமரி கீ செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இந்த ஃபீல்டு செலக்டர் ஆப்ஷன்ஸை நீங்கள் ரைட் கிளிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸே உங்களுக்கான ப்ரைமரி கீ செட் ஆகும். ஃபீல்டு செலக்டர் பாக்ஸஸை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டா ப்ரைமரி கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சப்மெனு ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ப்ரைமரி கீ ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை செட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைமரி கீ செட் ஆகும். ஓகேங்களா? திஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் மெத்தட். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியர்ஸ் ஆல்ரெடி ஒரு ப்ரைமரி கீ செட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைமரி கீ செட் ஆகிருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நான் ப்ரைமரி கீஸை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? ஸோ சைட் பை சைட் இந்த ப்ரைமரி கீஸை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை டிசைன் டேபுக்குள்ளார இருக்கிற அகைன் primary key tools option. So design tab குள்ள இருக்கிற again the primary key options நீங்க enable பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க choose பண்ணியிருக்கிற அந்த particular ஃபீல்டுக்கு primary key வந்து remove ஆகும். or another one options பார்த்தீங்கன்னா again right click on the field selector box. So அந்த field selector box options-ஐ நீங்க right click பண்ணும்போது நீங்க select பண்ணியிருக்கிற அந்த field ஏரியாவில் ஆல்ரெடி primary key செட் ஆகிருந்தது அப்படின்னா in this right click optionsல primary keyக்கான ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த ரிலீஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது தட் மீன்ஸ் டாகல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். அந்த டாகல் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பிரைமரி கீ டாகல் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பிரைமரி கீஸ் ஐடி ஃபீல்டுக்கான பிரைமரி கீஸ் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த பாசிபிள் ஃபார் ஆடிங் த பிரைமரி கீ ஆப்ஷன். ஸோ இந்த மெத்தட் பேசிஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பிரைமரி கீஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அட் த சேம் டைம் அந்த பிரைமரி கீஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை இதில் நம்ம பார்த்துருக்கோம். த நெக்ஸ்ட் ஃபர்தர் டெலிட்டிங் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அகைன் ஹியர் ரிமூவிங் த பிரைமரி கீ. In first one, to remove the primary key, click primary key in the tools group or in the context menu. So இந்த context menu optionsல இருக்கிற
primary key options நம்ம click பண்ணுற மெத்தட்லேயே நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் தென் another one method டூல்ஸ் குரூப்புக்குள்ளார இருக்கிற primary key ஆப்ஷன் டிசைன் டேபுக்குள்ளே இருக்கிற டூல்ஸ் குரூப் ஆப்ஷன்ஸில் இருக்கிற primary key ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுற மெத்தட்லேயும் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் the small key in the row selector will disappear. ஸோ அந்த சேம் டைம் நீங்கள் அந்த primary keys-ஐ நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்மால் கீ ஐக்கான் வந்து பர்டிகுலர் அந்த ரோ செலக்டர் தட் மீன்ஸ் ஃபீல்டு செலக்டரில் இருக்கிற அந்த ரோ செலக்டர்ஸ் ஐக்கான் பாக்ஸில் உங்களுக்கான ஸ்மால் ஐக்கான் வந்து டிஸப்பியர் ஆகும். தட் மீன்ஸ் மறையும். ஓகேங்களா? தென் த பிரைமரி கீ பட்டன்ஸ் ஒர்க்ஸ் ஆஸ் எ டாகல் டு டர்ன் ஃபீல்ட் ஆன் ஆர் ஆஃப். ஸோ இந்த ஆப்ஷன் பேசிஸில் இந்த பிரைமரி கீஸை நீங்கள் செட் பண்ணும்போது ஸோ ஆல்ரெடி பிரைமரி கீஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஸ்டேஜஸ்க்கு உங்களுக்கு ஃபீல்டு அப்பியர் ஆகும். பிரைமரி கீஸ் செட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை அதர் ஆல்ரெடி பிரைமரி கீ இல்லாத சுச்சுவேஷன்ஸில் ஸோ பிரைமரி கீயை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். தட் மீன்ஸ் ஆன் ஆர் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி ஃபீல்டு உங்களுக்கு அப்பியர் ஆகும். தட் இஸ் அ பிரைமரி கீ செட்டிங் ஆப்ஷன்ஸில் அண்ட் தென் ரிமூவ் ஆப்ஷன் பேசிஸில். ஓகேங்களா? தென் நவ் யூ கேன் கோ டு சி த ரிமூவிங் த பிரைமரி கீ. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ரிமூவிங் ஆப்ஷன்ஸு அப்பேர் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம சொன்னோம். அந்த ரிமூவிங் ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? அகைன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிரைமரி கீ செட் ஆகிருக்கு இன் ஃபீல்டு ஐடி ஃபீல்டுக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிற பிரைமரி கீஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ யூ கேன் கோ டு செலக்ட் திஸ் ஃபீல்டு செலக்டர் பார். ஸோ அந்த ஃபீல்டு செலக்டர் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கோ டு கிளிக் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் டிசைன் டேபை கிளிக் பண்ணுங்கள். அந்த டிசைன் டேபுக்குள்ளே இருக்கிற டூல்ஸ் குரூப்பில் இருக்கிற பிரைமரி கீ ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த செலக்டட் ஃபீல்டுக்கான பிரைமரி கீஸ் ரிமூவ் ஆகுது. ஓகேங்களா? தென் இன் another one way. ஸோ தென் another one வேல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செட் ஆகிருக்கிற அந்த பிரைமரி கீ ஆப்ஷன்ஸ்க்கான ரைட் ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸ் ஃபீல்டு செலக்டர் பாக்ஸஸில் ரைட் ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃபீல்டுக்கான ஹியர் இப்போ பாருங்கள் இந்த பிரைமரி கீ ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி அசைன் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் மெத்தடில் நான் டிசைன் அண்ட் டூல்ஸ் டேப் டூல்ஸ் குரூப்பில் இருக்கிற பிரைமரி கீ ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணும். தென் செகண்ட் ஒன் மெத்தடில் பாருங்கள் ரைட் கிளிக் அந்த செலக்டர் பாக்ஸ். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணுங்கள். பிரைமரி கீஸ்க்கான ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்பியர் ஆகுது. நவ் கிளிக் த பிரைமரி கீ டாகல் ஆப்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த பிரைமரி கீ ரிமூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? டூ டைப்ஸ் ஆஃப் ரிமூவிங் த பிரைமரி கீ ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் பிரைமரி கீ அண்டு ரிமூவிங் த பிரைமரி கீ ஆப்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் another one டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.